விஜய் சேதுபதி நேற்று இப்படி பண்ணியிருப்பான்னு சத்தியமாக நான் நினைக்கலைங்க. அது என்ன விஜய் விஷாலுக்கு மட்டும் அப்படியே பார்த்து பதமாக பக்குவமாக மெதுவாக சொல்கிறது, சத்யாவுக்கு வந்துட்டு அவ்வளோ ஸ்டர்னாக நம்ம அணி கொடுக்குறது, அது என்ன விஜய் விஷாலுக்கான மட்டும் வந்துட்டு இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியல. ஏன் விஜய் டிவியோட ஒரு அடுத்த செலிப்ரிட்டின்னு அவனை வந்து உருவாக்குறதுக்காக இந்த விளையாட்டா? எனக்கு சத்தியமாக தெரியல. சத்யாவுக்கு ஒரு தடவை ஒரு இன்ஸ்டன்சஸில் அவர் சொன்னார், அவர் சொன்னது கரெக்டுன்னு நான் இங்கே சொல்லலை. சத்யா சொன்னது எவ்வளோ தப்போ விஜய் விஷால் சொன்னது அதை விட 4 மடங்கு தப்பு. ஏன்னா அவன் ஒரு இன்ஸ்டன்ஸ் இல்லை 4 தடவை அதே மாதிரி 3-4 தடவை அதே மாதிரி பேசியிருக்காரு. 3-4 தடவை சுற்றி இருந்து ஆமாஞ்சாமி கொட்டின பசங்களும் அங்கேயே தான் இருக்காங்க. ஜாக்லினை வந்து சாச்சனா இஷ்யூவில் வந்து ஜாக்லினை நீ ஏன் கேட்கலன்னு கேட்ட அதே விஜய் சேதுபதி அங்கே ஆமாஞ்சாமி போட்டுட்டு இருந்த பசங்களை வந்து ஏன் கேட்கல அப்படின்றதே எனக்கு புரியல. ஏன் இந்த பார்ஷியாலிட்டி விஜய் சேதுபதி அவர்களே? ஏன் இந்த பார்ஷியாலிட்டி விஜய் டிவி? ஏன் உங்கள் சேனல்லேருந்து வந்ததுனால இப்படி பார்ஷியாலிட்டி காட்டணும்னு ஏதாவது இருக்கா? எனக்கு புரியல. தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தானே. நீயா நானாலாம் வச்சு அவ்வளோ கிளின்னு கிளிக்கிறீங்களே, உங்கள் சேனலில் உங்கள் ஆளே வந்துட்டு இதே மாதிரி பேசுகிறப்போ அதே நேர்மையோட அதே கிழிச்சிருக்கணுமா இல்லையா? நீங்கள் கிளிக்காது ரொம்ப 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 தப்பு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பிக் பாஸ் சம்மந்தமான கான்டென்ட் வேணும் அப்படின்னா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.